இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வியாபாரி ஜெயராஜ், அவரது மகன் பெனிக்ஸ் ஆகியோர் கொரோனா ஊரடங்கில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து கடையை திறந்து வைத்திருந்ததாக கூறி இருவரையும் கடந்த 2020 போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். ஸ்டேஷனில் வைத்து விடிய விடிய தாக்கியதில் இருவரும் பரிதாபமாக இறந்தனர். இந்த வழக்கு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டது. சிபிஐ விசாரணை நடத்தியது. இந்த வழக்கில் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், பால்துரை, தலைமை காவலர் முருகன், காவலர்கள் சாமதுரை, முத்துராஜா, செல்லதுரை, தாமஸ் பிரான்சிஸ், வெயிலுமுத்து ஆகிய 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் எஸ்ஐ பால்துரை இறந்துவிட்டார். எஞ்சிய 9 பேரும் குற்றவாளிகள் என மதுரை கோர்ட் சமீபத்தில் அறிவித்தது. 9 போலீசாருக்கும் மரண தண்டனை விதித்து நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பளித்தார். குற்றவாளிகளுக்கு விதித்த மொத்த அபராதம் 1,40,00,000 பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வழங்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். காவல் நிலையத்தில் தந்தை மகனை கொலை செய்த குற்றவாளிகள் அனைவருக்கும் நீதிமன்றம் எந்த கருணையும் காட்ட முடியாது. இது அரிதினும் அரிதான வழக்கு. காவல் நிலையத்தில் மரணம் என்பது மனிதநேயமற்ற செயல். இவர்கள் மனிதராக வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். இவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லி அனைத்து குற்றவாளிகளுக்கும் இரட்டை தூக்கு தண்டனையை மதுரை அமர்வு நீதிமன்றம் கொடுத்திருக்கின்றது. முதலாவது குற்றவாளி இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதருக்கு இரட்டை மரண தண்டனையும் 201வது பிரிவின்படி 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதம் 84,10,000 ரூபாய் அபராதமும் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு வழங்கியிருக்கின்றது. இரண்டாம் குற்றவாளி எஸ்ஐ பாலகிருஷ்ணனுக்கு இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஒரு ஓராண்டு சிறை தண்டனை ஒன்றும் அபராதம் 84,10,000 நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. மூன்றாம் எதிரி எஸ்ஐ ரகு கணேசிற்கு மரண தண்டனையும் இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 2, 3 ஆண்டுகள் சிறை தண்டனை 1, ஓராண்டு சிறை தண்டனை 1, 52 லட்சம் அபராதமும் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. நான்காம் எதிரி தலைமை காவலர் முருகனுக்கு இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 2 பிரிவுகளிலும், ஓராண்டு சிறை தண்டனை 1 பிரிவிலும், 3 ஆண்டு சிறை தண்டனை 1 பிரிவிலும் நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கின்றது. ஐந்தாவது குற்றவாளி சாமிதுரை என்பவருக்கு இரட்டை தூக்கு தண்டனையும் 1 பிரிவின் கீழ் 7 ஆண்டு சிறை தண்டனையும், மற்றொரு பிரிவின் கீழ் ஓராண்டு சிறை தண்டனையும் 2,25,000 அபராதமும் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. ஆறாவது குற்றவாளி முத்துராஜ் தலைமை காவலருக்கு இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 2 பிரிவுகளிலும், 3 ஆண்டுகள் சிறை தண்டனை 1 பிரிவிலும், ஓராண்டு சிறை தண்டனை 1 பிரிவிலும் 32 லட்சம் அபராதமும் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. 7ஆம் எதிரி காவலர் செல்லதுரைக்கு இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 1 பிரிவிலும், ஓராண்டு சிறை தண்டனை 1 பிரிவிலும் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. 8ஆம் எதிரி தலைமை காவலர் தாமஸ் பிரான்சிஸ் என்பவருக்கு இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 1 சட்டப்பிரிவிலும், ஓராண்டு சிறை தண்டனை 1 சட்டப்பிரிவிலும், 3 ஆண்டுகள் சிறை தண்டனை 1 சட்டப்பிரிவிலும் 40,46,000 அபராதமும் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. 9வது குற்றவாளி காவலர் வெயிலுமுத்து என்பவருக்கு இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 1 சட்டப்பிரிவிலும், ஓராண்டு சிறை தண்டனை 1 சட்டப்பிரிவிலும் வழங்கியிருக்கின்றது. மற்றொரு குற்றவாளி பால்துரை இறந்துவிட்டதால் அவருக்கு தண்டனை எதுவும் நீதிமன்றம் வழங்கவில்லை. டோட்டலா அவங்க பெனிக்ஸோட தாயார் அவங்ககிட்ட 1,40,00,000 ரூபாய் டோட்டல் காம்பன்சேஷன் அவங்க கொடுக்கணும். அவங்க கொடுக்காத பட்சத்தில் அவங்க அப்பீல் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா அதை ரெவென்யூ ஆக்ட் படி அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செஞ்சு அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாட்டில் எந்த தண்டனை கொடுத்தாலும் அதுக்கு மேல்முறையீடு உண்டு. ஆனால் இப்போ நீதிபதி எழுதியிருக்க தீர்ப்புகளை பார்க்கும் பொழுது அவர்கள் இப்போது உயர் நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு சென்றாலும், அதை தாண்டி உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றாலும் இந்த கோர்ட்டில் இப்பொழுது கொடுத்திருக்கிற தீர்ப்பு தான் கடைசி தீர்ப்பாக இருக்கும். ஏனென்றால் நமக்கு மத்திய அரசும் மாநில அரசும் இவங்க நம்ம ஜட்ஜி ரிப்போர்ட் கேட்டதுனால அவங்களுடைய நிலைப்பாடை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதான் உங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லுங்கன்னு தான் அன்னைக்கு நீதிபதி கோவப்பட்டாங்க.
அந்த ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ரெண்டாவது இந்த வழக்கு நேரடியாக உயர்நீதிமன்றத்தினுடைய பார்வையில் நடைபெற்ற வழக்கு. இதற்கு இவர்கள் வந்து உயர்நீதிமன்றத்திலே எந்த அப்பீல் கொண்டு போனாலும் இவர்கள் வந்து பெயிலில் வருவது கூட முடியாது. நேரடியாக மெயின் கேஸை தான் இவங்க பேச வேண்டியிருக்கும். மெயின் கேஸ் பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்மிஸ் ஆகும்.